இன்றைய காலத்தில் வாலிபர்கள், சிறுவர்கள், ஆண் பெண், திருமணமானவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அடிமையாக இருக்கக்கூடிய பாவம் இது. சிலர் இதை பாவம் என்று தெரிந்தும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அடிமையாக உள்ளனர். இன்னும் சிலர் இதையெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த படங்களை துணிகரமாக பார்க்கின்றனர். இதற்கு பின்னால் பிசாசின் மிகப்பெரிய தந்திரம் உள்ளது. இத்தந்திரம் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம். ஜெபத்தோடு பாருங்கள், ஆவியானவர் உதவி செய்வாராக. காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலனை கொண்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்து கானானுக்கு செல்லும் போது அவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று மோவாபின் ராஜா துடிக்கிறான். இதற்காக அம்மக்களை சபிப்பதற்காக பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு வருகின்றான். ஆனால் பிலேயாமால் எவ்வளவு போராடியும் தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க முடியவில்லை. அவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கரம் இருந்தது. எனவே பிலேயாம் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒரு திட்டம் தீட்டினான். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்பதனை உணர்ந்தவனாய், உங்கள் ஸ்திரீகளை அவர்களிடம் அனுப்பி அவர்களை கவர்ந்தெழுத்து அவர்களை வேசித்தனம் செய்ய சொல்லுங்கள். அப்பொழுது இவர்கள் பலன் குறைந்துவிடும். இவர்களை பாதுகாக்கின்ற தேவனே இவர்களுக்கு விரோதமாக திரும்பி விடுவார். பின்பு அவர்களை எளிதாக அழித்து விடலாம் என்று ஒரு சூதான ஆலோசனையை மோவாபின் ராஜாவுக்கு சொல்லுகின்றார். அவர்களும் அப்படியே தங்கள் ஸ்திரீகளை அனுப்பினார்கள். அந்த ஸ்திரீகள் சென்று தேவனுடைய மக்களை வேசித்தனம் செய்ய தூண்டினார்கள். முடிவில் தேவ பிள்ளைகளின் பலம் குறைந்தது. 24,000 பேர் தேவனால் அழிக்கப்பட்டார்கள். அதே போன்றுதான் இன்றும் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க பிசாசு துடிக்கின்றான். குறிப்பாக சபைக்கு ஒழுங்காக செல்லும் பிள்ளைகளை, வரங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளை அழிக்க பிசாசு கெர்ச்சிக்கின்ற சிங்கமாக இருக்கின்றான். ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. எனவே அவர்களை தேவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக தந்திரமாக மொபைல் போன், இன்டர்நெட் வழியாக உணர்ச்சிகளை தூண்டும் ஆபாச படங்களை பார்க்க வைக்கின்றான். இதில் என்ன தவறு என்ற எண்ணத்தை படித்த மேதாவிகள் மூலமாக ஆலோசனையாக கொடுக்கின்றார். பிசாசினால் இயக்கப்படும் ஆபாச படத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்னவெனில், இதில் சிக்குண்டவர்கள் வேசித்தனம், விபச்சாரம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, சுய புணர்ச்சி, ஓரின சேர்க்கை, காம விகாரம் என இப்படி ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய வைக்காமல் விடாது. அப்படி பாவம் செய்கின்ற நேரத்தில் பிசாசு அவர்களை இன்னும் அதிகமாக தாக்கின்றான். இதுதான் ஆபாச படத்தை காண்பித்து பிசாசு செய்யும் தந்திரமாகும். இதனை பார்க்கின்ற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பாவத்திற்குள் அடிமையாகி இருந்தால் சீக்கிரத்தில் வெளிவந்து விடுங்கள். இதற்காக தொடர்ந்து ஊக்கமாக ஜெபியுங்கள். உங்களை அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருத்திற்குள் ஒப்புக் கொடுங்கள். தயவு செய்து இது பாவம் இல்லை என்று உங்கள் ஆத்மாவை வஞ்சிக்க இடம் கொடுக்காதீர்கள். இந்த செய்தி உங்களுடன் பேசியிருந்தால் முதலில் பரலோக பிதாவுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் முழு மகிமையும் செலுத்துங்கள். மகிமை கர்த்தருக்கே உரிதாகட்டும். ஆமென்.